இயங்கியல் என்பது எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். இயக்கவியல் ஒன்று, இன்னொன்று இயக்க விசையியல். வெற்றிடத்தில் வெவ்வேறு நிறை கொண்ட பொருட்கள் யாவும் ஒரே உயரத்திலிருந்து விழும்போது எவ்வாறு தரையை வந்து அடையும்? வெற்றிடத்தில் வெவ்வேறு நிறை கொண்ட பொருட்கள் யாவும் ஒரே உயரத்திலிருந்து விழும்போது அவை ஒரே நேரத்தில் தரையை வந்து அடையும். இயக்கத்தில் நிலைமம் என்றால் என்ன? இயக்க நிலையில் உள்ள ஒரு பொருள் தமது இயக்க நிலையில் மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு இயக்கத்தில் நிலைமம் என்று அழைக்கப்படுகிறது. திசையில் நிலைமம் என்றால் என்ன? இயக்க நிலையில் உள்ள ஒரு பொருள் இயங்கும் திசையில் இருந்து மாறாது திசை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு திசையில் நிலைமம் என்று அழைக்கப்படுகிறது. உந்தம் என்றால் என்ன? இயங்கும் பொருளின் நிறை மற்றும் திசைவேகத்தின் பெருக்கல் பலன் உந்தம் என்று அழைக்கப்படுகிறது. இதன் திசையானது பொருளின் திசைவேகத்தின் திசையிலே அமையும். இது ஒரு வெக்டார் அளவாகும். உந்தம் P நிறை இன்ட்டு திசைவேகம். P mv. m என்றால் நிறை, திசைவேகம் v என்று அழைக்கப்படுகிறது. நிலைமத்திற்கான எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். இயக்கத்திற்கான நிலைமம். இயக்கத்திற்கான நிலைமம் என்றால்னா, இப்போ ஒருத்தர் வந்து நீளம் தாண்டணும்னா கொஞ்சம் தொலைவு ஓடிட்டு என்ன பண்ணுவார்? ஓடி வந்து தாண்டுவார். இதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் அந்த இயக்கத்தை தொடர்ந்து மூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுது, இந்த இயக்கத்திற்கான நிலைமை வந்து அவருக்கு யூஸ் ஆகும். அதனால தான் கொஞ்சம் தொலைவு ஓடி வந்து தாண்டார். அப்போ தான் அவர் இயக்கத்திலே இருக்க அந்த அவருடைய உடம்பு வந்து என்ன பண்ணும், முற்படும். அதை தான் சொல்ல வராங்க. நீளம் தாண்டுதலில் போட்டியாளர் நீண்ட தூரம் தாண்டுவதற்காக தாண்டும் முன் சிறிது தூரம் ஓடி அதுக்கப்புறம் தாண்டுவார். இது இயக்கத்துக்கான நிலைமம் என்று அழைக்கப்படுகிறது. இன்னொன்று திசைக்கான நிலைமம். அதாவது ஒரே திசையில் இருக்கிறது. இப்போ நம்ம பேருந்தில் உட்காந்துட்ருக்கோம். பேருந்து போயிட்டு ஒரு டன் எடுக்குது அப்படின்னா ஒரு டன் வளையும் போது என்ன ஆகும்? நம்ம அந்த டன்லேருந்து வெளி பக்கமாக சாய்வோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் ஒரு நேர்கோட்டு பாதையிலேருந்து அடுத்த டேர்னுக்கு நம்ம உடம்பு என்ன பண்ணுறாங்க, திருப்புறாங்க. அப்படி திருப்பும்போது அந்த திசையிலே நேர்கோட்டு திசையிலே இருக்கத்தான் நம்ம உடம்பு முற்படுமே கண்டி அதை திசையை தானாக அது மாற்றிக்கொள்ளாது. அதனால தான் நாம் என்ன பண்ணுறோம், ஓடும் பேருந்திலிருந்து திசை திருப்பும்போது நம்ம வெளிநோக்கி சாய்கிறோம். அதான் சொல்கிறாங்க. ஓடும் மகிழ்ந்து வலைபாதையில் செல்லும்போது பழனியர் ஒரு பக்கமாக சாய காரணம் திசைக்கான நிலைமம் என்று அழைக்கப்படுகிறது. ஓய்விற்கான நிலைமம். ஓய்விற்கான அது எப்பவுமே ஓய்வாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறது. அது மாதிரி ஓய்விலே இருக்கணும். இப்போ கிளையில் இருக்கிற ஒரு மரத்தினுடைய இலையோ பழமோ என்ன ஓய்வு நிலையில் தான் இருக்கும். அந்த ஓய்வு நிலையில் இருக்கும்போது ஒருத்தர் அது உசுக்கும் போது என்ன ஆகும், அது கீழே விழும். அப்போ அது என்ன ஓய்வில் இருக்கிறதுக்கு தான் அது யோசிக்க வேண்டி அது நேராக விழும். அதனால தான் சொன்னது, கிளைகள் உலுக்கிய பின் மரத்திலிருந்து கீழே விழும் இலைகள் பழுத்த பின் விழும் இலைகள் யாவும் ஓய்விற்கான நிலைமமாகும். நியூட்டனின் முதல் விதி. ஒவ்வொரு பொருளும் புறவிசை ஏதும் செயல்படாத வரை தமது ஓய்வு நிலையையோ அல்லது சீரான இயங்கிக் கொண்டிருக்கும் நேர்கோட்டு நிலையையோ தொடர்ந்து இருக்கும். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு பொருள்னா ஓய்வு நிலையில் இருந்தால் அது மேலே எந்த விஷயம் செயல்படலைன்னா அது ஓய்வு நிலையில் தான் இருக்கும். அது மலை மேலே ஒரு கல் இருக்குது அப்படின்னா அது யாரும் போஸ்ட் பண்ணி தள்ளாத வரைக்கும் அது மலை மேலே சேஃபாக தான் இருக்கும். அது ஓய்வு நிலையில் தான் இருந்து கொண்டு இருக்கும். அது யாராவது அதை விசை கொடுத்து தள்ளலாம் மட்டும்தான் அது என்ன ஆகும், கீழே வரும். அதுதான் ஓய்வு நிலையில் அப்படியே இருக்கும். அதே மாதிரி சீராக இயங்கி கொண்டிருக்கும் அப்படின்னா சீராக ஒரு திசையில் இயங்கி கொண்டிருக்கும் ஒரு பொருள் மீது ஏதாவது ஒரு விசை செயல்பட்டு அதை தடுத்தாலோ இல்லை ஒரு விசை செயல்படுத்தி அதனுடைய திசையை மாற்றினாலோ மட்டுமே அது அதன் திசையை மாற்றிக்கொள்ளும். இதுதான் நியூட்டனின் முதல் விதி என்றால். அதாவது ஒரு பொருள் அதனுடைய நிலையிலே இருக்குது. அதை தான் வந்து என்ன சொல்லலாம், நியூட்டனின் முதல் விதினா அதன் நிலைமை விதி என்றும் அழைக்கப்படுகிறது. காரணம் என்னென்னா, அதனுடைய நிலையிலே இருக்க அது முற்படுகிறது. அதனால தான் அதுக்கு பேர் நிலைமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நிலைம விதி தான் நியூட்டனின் முதல் விதி. ஒரு பொருள் ஓய்வு நிலையில் இருந்தால் அது ஓய்வு நிலையில் இருக்க முற்படும். அதே பொருள் ஒரே சீரான திசை வேகத்தில் இயங்கி கொண்டிருந்தால் அப்பொருள் இயக்க நிலையில் இருக்கவே முற்படும். இதுதான் வந்து நியூட்டனின் முதல் விதி சொல்கிறது. விசைகள் எத்தனை வகைப்படும்? ஒத்த இணை விசைகள்.
2 அல்லது 2க்கு மேற்பட்ட சமமான அல்லது சமமாகவும் இருக்கலாம் அல்லது சமம் இல்லாமலும் இருக்கலாம் 2 விசைகள் ஒரே திசையில் ஒரு பொருளின் மீது இணையாக செயல்பட்டால் அவை ஒத்த இணை விசைகள் என்று அழைக்கப்படுகிறது. மாறுபட்ட இணை விசைகள் 2 அல்லது மேற்பட்ட சமமான அல்லது சமமான இருக்கலாம் இல்லைன்னா சமமற்ற இருக்கலாம் விசைகள் எதிரெதிர் திசையில் ஒரு பொருள் மீது எதிரெதிர் திசையில் ஒரு பொருள் மீது இணையாக செயல்பட்டால் அவை மாறுபட்ட இணை விசைகள் என்று அழைக்கப்படுகின்றன. விசைகளை பற்றி அட்டவணையில் பார்ப்போம். ஒத்த இணை விசைகள் ஒரே திசையில் செயல்பட்டால் படத்தில் ஒருவர் ஒத்த இணை விசைகள் ஒரே பக்கம் ஒரு பொருள் மேலே 2 விசைகள் செயல்படுகிறது அப்படின்னா அதனுடைய தொகுபயன் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டுத்தையும் கூட்டின மாதிரி வரும். தொகுபயன் F1 + F2 ரெண்டுத்தையும் என்ன பண்ணலாம் கூட்டின மாதிரி இருக்கும். சமமற்ற மதிப்புகள் கொண்ட இணை விசைகள் படத்தில் காட்டிய உள்ளவாறு எதிரெதிர் திசையில் செயல்பட்டால் படத்தில் காட்டின மாதிரி எதிரெதிர் பக்கம் விசைகள் செயல்பட்டதுன்னா எப்படி இருக்கும் தொகுபயன் அப்படின்றது பார்க்கணும். தொகுபயன் அதாவது இதில் வந்து F1 F2 2 விசைகள் செயல்படுகிறது. இப்போ நீ F1 விசை பெருசு அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகும் F1 - F2 கழிச்சிட்டு அது F1 திசையை நோக்கித்தான் செல்லும். எது பெருசோ அதை நோக்கித்தான் பொருளானது செல்லும். அதே மாதிரி F2 பெருசு அப்படின்னா அது எதை நோக்கி தான் செல்லும். F2 எந்த பக்கம் விசையை செலுத்துகிறதோ அதை நோக்கித்தான் செல்லும். இதுதான் சொல்ல வராங்க. இப்போ F1 பெருசு அப்படின்னாக்கா F1உடைய தொகுபயன் விசை F1 - F2 இருக்கும். அதே F2 பெருசு அப்படின்னாக்கா தொகுபயன் விசை F2 - F1 இருக்கும். அதாவது தொகுபயன் விசையானது அதிக எதிர்மதிப்புடைய விசையின் திசையிலேயே நகரும். அதாவது எது பெருசோ அது செலுத்தக்கூடிய திசை எதுவோ அந்த திசையை நோக்கியே அப்பொருளானது செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ கயிறு வைக்கிற போட்டி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 2 பக்கம் கயிறு வைக்கிறாங்க. இதில் யாரோட ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம்தான் அந்த கயிறு செல்லும். அதே தான் இது சமமற்ற மதிப்பு கொண்ட இணை விசை எதிரெதிர் திசையில் செயல்பட்டால் யாருடைய ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கோ அது செலுத்தும் விசைக்கு ஏற்ற மாதிரி அப்பொருளானது செல்லும். சமமான விசைகள் எதிரெதிர் திசையில் ஒரே நேர்கோட்டில் செயல்பட்டால் அதாவது என்ன சொன்னோம்னா படத்தில் உள்ளவாறு ஒரு பொருள் மேலே சமமான 2 விசைகள் ரெண்டுமே சமம் 2 பக்கம் ஃபோர்ஸ் கொடுக்குறான். 2 பக்கம் ஃபோர்ஸ் கொடுத்தா என்னவும் இதனுடைய ஃபோர்ஸும் அதனுடைய ஃபோர்ஸும் ஈக்குவல்னா என்ன ஆகும் F1 - F2 = 0. ஸோ அந்த பொருள் என்ன ஆகாது மூவ் ஆகாது. அதாவது கயிறு வைக்கிற போட்டியை வச்சுக்கும். 2 பக்கம் சமமான 3 பேர் அந்த பக்கம் சமமான விசை கொடுக்குற 3 பேர் இந்த பக்கம் 3 பேர் அந்த பக்கம் 3 பேர் இருக்காங்க. 2 பேர் இழுத்தா என்ன ஆகும் அந்த பொருள் அங்கேயே தான் இருக்கும். ஏன்னா 2 பேருமே சமம் அந்த பொருள் எங்கேயுமே நவறு பார்த்தில்லை. அப்போது சமமான விசைகள் எதிரெதிர் திசையில் செயல்பட்டாலும் என்னதான் இருக்கும் அந்த பொருள் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் சமமற்ற விசைகள் செயல்படும் போது தான் பொருளானது எதனுடைய சமமற்ற விசையில் எது பெரிதான விசை கொடுக்குதோ அந்த விசைக்கு ஏற்ற மாதிரி அப்பொருளானது என்னவாகும் மூவ் ஆகும். இதுதான் வந்து விசையின் வந்து செயல்பாடுது மொத்தம் 3. திருப்புத்திறனின் திசையானது பொருட்களின் சுழற்சிக்கு வலஞ்சுழியாக இருப்பின் அதை எதிர்குறியாகவும் இடஞ்சுழியாக இருப்பின் அதை நேர்குறியாகவும் கொள்ளப்படுவது மரபாகும். இரட்டையின் தொகுபயன் மதிப்பு டேஷ் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன சொல்லலாம் இரட்டையின் தொகுபயன் மதிப்பு எப்பவும் சுழியாக தான் இருக்கும். இவை நேர்கோட்டு இயக்கத்தினை ஏற்படுத்தாது. ஆனால் என்ன பண்ணாது நேர்கோட்டு இயக்கத்தினை ஏற்படுத்தாது. ஆனால் சுழற்சி விளைவினை ஏற்படுத்தும். அதாவது சுழலும். இப்போ ஒரு பேருந்தில் ஸ்டேரிங் திருப்புறாங்கள்ல அதுதான் 2 பக்கம் வச்சு அவர் திருப்பிட்டு இருப்பார். அது 2 விசைகள் தான். அது கையில் இந்த லெஃப்ட் ஹேண்ட் ஒன்று ரைட் ஹேண்ட் ஒன்று 2 விசை கொடுக்குறாரு. அதை வச்சு என்ன பண்ணுறாரு அதை சுழற்றுறாரு. அதுதான் வந்து சுழற்சி விளைவு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீர்க்குழாய் திறத்தல் அதாவது வந்து வால்வுங்க. அதுக்கப்புறமாக்கி வந்து பம்பரத்தின் சுழற்சி பம்பரம் விடுவோம்ல அதனுடைய சுழற்சி. அதுக்கப்புறம் நம்ம பஸ்லலாம் யூஸ் பண்ணுற ஸ்டேரிங்